கர்மாவை கழிஞ்சிட்டு ஒருத்தனுக்கு பகவத் சாட்சா்காரத்துக்கு போகவே முடியாது. இங்க கர்மாவை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு ஈஸ்வரனை அடையறதுங்கிறது ஒரு காலத்திலையும் சாத்தியம் அல்ல. என்னைக்கு பகவானோட கால் வரதோ அன்னைக்கு அந்த கர்மா அறகுறையா இருக்கட்டும், கால் பாகமா இருக்கட்டும், முக்கா பாகமா இருக்கட்டும், அங்க போட வேண்டியது போக வேண்டியது. அப்படி போறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கோ அவனுக்கு தான் பகவான கிடைக்கும். வீரன்னா யாருன்னா கர்மத்தை அறகுறையா போட்டுட்டு போறது. லோகத்துல பர்ஃபெக்ஷனே எதிர்பார்க்கப்படாது. பர்ஃபெக்ஷன் ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு, பிரம்மத்துல. லோகத்துல பர்ஃபெக்ஷன் யாரு எதிர்பார்க்கிறானோ அவன் அத்தியந்தம் துக்கிக்க வேண்டி வருது. பர்ஃபெக்ஷனிஸ்டுகள் எல்லாருமே துக்கிச்சிருக்கா லோகத்துல. ஏன்னா லோகத்தோட சுபாவமே அது இம்பர்ஃபெக்டா இருக்குங்கிறது தான். அது இம்பர்ஃபெக்டா தான் இருக்கும். இம்பர்ஃபெக்டா இருக்கிற லோகத்தை இம்பர்ஃபெக்டா உபேட்சிச்சு பெர்ஃபெக்டா இருக்கிற ஆத்மாவை இப்பவே தெரிஞ்சுட்டோம்னா இப்பவே பெர்ஃபெக்ஷன் இருக்கு. இம்பர்ஃபெக்டா இருக்கிற லோகம் இம்பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சு அதுல இருக்கிற ஆசக்தியை விட்டு பெர்ஃபெக்டா இருக்கிற ஆத்மாவை உணர்றது, அதுக்குதான் ஞானம்னு பேரு. அப்ப என்ன, கர்மா எப்படி இருக்கோ அங்க கிடக்கட்டும், அதெல்லாம் நிக்கட்டும். உங்க டியூட்டி பண்ண வேண்டாமா? டியூட்டி